ஹலோ எவ்ரிவன். இப்போ வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற ஒரு ட்ரெண்டிங் டாப்பிக்கை பற்றி பார்த்தோன்னு சொன்னால் ஏஐ டீப்ஃபேக் க்ரைம். ஸோ இப்போ டீப்ஃபேக்னு சொன்னால் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி, அதாவது ஏஐயை யூஸ் பண்ணி ஒருத்தரோட வாய்ஸையும் அவரோட வீடியோஸ் அல்லது ஃபோட்டோவை யூஸ் பண்ணி இன்னும் ஒரு வீடியோவில் அதை ரீப்ளேஸ் பண்ணுறது, இன்னும் ஒரு வீடியோவில் நம்மளோட ஃபோட்டோஸையும் நம்மளோட வாய்ஸையும் அதை அதில் ரீப்ளேஸ் பண்ணுறது இந்த ஏஐ டீப்ஃபேக்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதில் வர பிரச்சனையை பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த வீடியோ ரியல் மாதிரியே இருக்கும், ஆனால் அதில் வர பர்சன் வந்துக்கிட்டு ரியலானவர் இல்லை. ஸோ இதை யூஸ் பண்ணி நிறைய ஸ்கேமர்ஸ் வந்துக்கிட்டு நிறைய வேலைகளை செய்கிறாங்க. அதில் முதலாவதாக இந்த பொலிட்டிக்கல்ஸில் வந்துக்கிட்டு பொலிட்டீஷியன்ஸ் நிறைய பேசுவாங்க, அதில் அவங்க தப்பானதாக பேசுகிற மாதிரி அதை ப்ரமோட் பண்ணுவாங்க. செலிபிரிட்டி ஸ்கேம் ஆட்ஸ். இந்த செலிபிரிட்டி ஸ்கேம் ஆட்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ ஒரு சீப்பான ஒரு பிராண்டு அவங்களோட ப்ரொடக்டை சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த செலிபிரிட்டிஸை வச்சு அவங்களோட ஃபோட்டோஸ் வீடியோஸை வச்சு அவங்களோட வாய்ஸை வச்சு அதை க்ளோன் பண்ணி அவங்களோட ப்ராடக்டை வந்துக்கிட்டு சேல் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து இதில் இருக்கிற முக்கியமான ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் பர்சனல் பிளாக்மெயில். அதாவது உங்களோட ஃபோட்டோஸ், உங்களோட வீடியோஸ், உங்களோட வாய்ஸை வச்சு உங்களையே பிளாக்மெயில் பண்ணுறதுக்காக வீடியோஸ் வந்துக்கிட்டு க்ரியேட் பண்ணுறாங்க. ஆனால் இதில் இருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனையை பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த வீடியோ ரியலாக ஃபேக்கான்னு சொல்லிட்டு உங்களாலேயே ஐடென்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு அக்யூரேட்டாக வந்துக்கிட்டு இந்த வீடியோஸை மேக் பண்ணலாம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், டெக்னாலஜி ப்ராப்ளம் இல்லை, டெக்னாலஜியை வச்சு இப்படி ஸ்கேம் பண்ணி மிஸ்யூஸ் பண்ணுறது தான் இங்கே பிரச்சனையாக முடியுது. ஸோ ஆன்லைனில் பார்க்குற எல்லாத்தையுமே ரியல்னு சொல்லி அசியூம் பண்ணாதீங்க.